வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான். வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா, இந்த நபியின் மீது சலாத்து நீங்கள் கூறுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையாகவே சொல்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம், அவங்க அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்ற சிறப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், நாம் கூறக்கூடிய சலாத்து தான் அவர்கள் மேல் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாசகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சலாத்து வாசகம். ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது சலாம் கூறுவது எங்களுக்கு தெரியும், இந்த சலாத்து எப்படி கூறுறது, தொழுகையில் அதாவது அத்தஹியாத்தில் எப்படி சொல்றதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நான் கூறிய இந்த சலாத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க என்ற செய்தியை புகாரியில் 4797 செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பொதுவாக சலாத் தொழுகைன்னு இல்லாமல் சலவாத் என்ற வாசகத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக இது பார்க்கிறோம். தொழுகை என்ற வாசகம் கூட முஸ்னத் அஹமதில் இடம்பெற்றிருக்கிறது. இதை சொன்ன என்ன நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொழுகையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க.